ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ தண்ணி குடுத்துன போறத பத்தின பேச்சை எடுத்தனா எனக்கு அம்மாவே இல்லன்னு முடிவெடுத்துருவேன். போன வைமா. ஏய் சத்யா, என்னாச்சுடி உனக்கு திடீர்னு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? விடுமா, பேசாதன்னு சொல்றல, எதுவும் பேசாத. போன வை. ஏய் ஹலோ சத்யா. மா, சாரி அண்ணி, திடீர்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அம்மாவோட டார்ச்சர்ல இருந்து நல்ல வேளை நீதான் என்ன காப்பாத்துன. அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அண்ணி, என்ன நீங்க உங்களையும் நான் என்னோட கடவுளா தானே பாத்துட்டு இருக்கேன். நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்களே அண்ணி. சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்னும் கடவுள் இல்ல, உன்னோட சின்ன அண்ணி. அதையும் தாண்டி என்ன உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. அண்ணி, அப்படி நினைச்சுதான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அண்ணி. ஏன் ஹெல்ப் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன வேணும்னு சொல்லு. பணம் ஏதாவது வேணுமா? ஆமா அண்ணி, ஒரு சில ஆப் எக்ஸாம்க்கு பணம் கட்டணும். அவ்வளவுதானே? எவ்வளவு வேணும்? 2500. சரி, ஒரு நிமிஷம் இரு. வச்சுக்கோ. அண்ணி, ரொம்ப நீ நன்றி எல்லாம் சொல்லாத, இத வச்சுக்கோ. என்கிட்ட பணம் கேக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, குடுக்கறதுக்கு எனக்கு கடமை இருக்கு. நல்லா படி, சரியா? போ. சரி அண்ணி. அண்ணி, இட்லி வெந்திருக்கும்ல? நான் வேணா திறந்து பார்க்கவா? வேண்டாம் வேண்டாம், இட்லி வெந்திருக்காது, இன்னும் டைம் இருக்கு. நீ சட்னிக்கு தக்காளி வெங்காயம் மட்டும் நறுக்கி கொடு. போ. சரிங்க அண்ணி. அண்ணி, இதுல வெங்காயம் தான் இருக்கு, தக்காளி ஒண்ணு கூட இல்லையே. என்ன சொல்ற? நேத்து கூட இதுல தக்காளி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப சட்னி அரைக்கணுமே, என்ன பண்றது? பேசாம சாம்பார் வச்சிடலாமா அண்ணி? இல்ல ரேவதி, உங்க அண்ணனுக்கு தான் சாம்பார் பிடிக்காதே. அப்படியே பிடிச்சாலும் கூட ஏதாவது சட்னி வேணும்னு கேப்பாரு. வீட்ல இருக்கிற யாராவது எனக்கு ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. சாரி அண்ணி. ஏய், நான் ஒன்னும் சொல்லல. நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? நான் அந்த தமிழம்மாவை சொன்னேன். இரு வரேன். ஏன் தமிழம்மா, வீட்ல ஒரு வேலை பார்க்க மாட்டீங்க. கை கொடையுது, கால் கொடையுதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க. சரின்னு உங்களுக்கு யாரும் எந்த வேலையும் குடுக்கறது இல்ல. அட்லீஸ்ட் கிச்சன்ல சமைக்கிறதுக்கு என்ன இருக்கு என்ன இல்ல இதையாவது பார்த்து கொஞ்சம் சொல்லலாம்ல. அத கூட சொல்லாம நமக்கு என்ன இருந்தா என்ன அர்த்தம்? அப்பா, என்னாச்சு ஆதிமா? என்ன ஆச்சா? சட்னி அரைக்கிறதுக்கு சுத்தமா தக்காளி கூட இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நான் தான் கவனிக்கணும், நீங்க ஒண்ணு கவனிக்க மாட்டீங்களா? நல்லா கேளு ஆதிமா. அவதான் தப்பி தவறி கூட சமையல் கட்டு பக்கம் போறது இல்லையே. அப்புறம் அவளுக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எப்படி தெரியும்? இதான் சக்குன்னு போட்டு கொடுக்காதம்மா. ஆமா, போட்டு குடுக்கறாங்க. இல்லன்னா உன் லட்சணம் யாருக்கும் தெரியாது பாரு. சரி விடுமா, இப்ப திட்டி என்ன பிரயோஜனம்? அம்மா, நானே போய் தக்காளி வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ வேணாம் மாமா, இருங்க. நீங்க ஏன் போறீங்க? உங்க புள்ளைய அனுப்பி வாங்க சொல்ற. ரேவதி, நீ போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. ஏண்டி, எப்ப பார்த்தாலும் கைய வலிக்குது கால வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கியே, பேசாம ஆபரேஷன் பண்ணி கால எடுத்துடலாமா? ஐயோ அம்மா, இந்த காலை வச்சுதான் காலம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எதையாவது சொல்லிக்கிட்டு. என்ன ஆதுர? என்ன விஷயம்? எங்க கடைக்கு போனுங்க. எந்த கடைக்கு போகணும்? சட்னி அரைக்கிறதுக்கு தக்காளி இல்ல. 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரீங்களா? யாதுர, தக்காளி வாங்குறதுக்கு நான் தான் போகணுமா? எதா இருந்தாலும் நாங்க எல்லாரும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்குவோம். ஆனா உங்களுக்கு தான் சட்னி வேணும். அதுவும் இல்லாம எல்லாருக்கும் வேலை இருக்குங்க. ஓஹோ, அப்ப நான் வேலை இல்லாம இருக்கேன்னு குத்தி காட்டுறியா? ஐயோ என்னங்க நீங்க, நான் அப்படி சொல்லுவேனா? நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கன்னா டக்குன்னு போயிட்டு வந்துருவீங்க. அதனால தாங்க சொன்னேன். 1 கிலோ தக்காளி மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்களேன். சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். ஆமா, 1 கிலோ தக்காளி எவ்வளோ?
அது 64 ரூபாங்க. 64. எல்லாம் காரணத்தோட தான் கேக்குறேன். உன் குழந்தை இங்க ரூம்ல இருக்கானா? என் மருமவனே கார்த்தி நீ இரு. ஏய், மருமவனே கார்த்தி. நான் கூப்பிடுறேன் இரு. சின்ன மருமவனே பெரிய மருமவன் உன்னை கூப்பிடுறான் வாப்பா. இங்க வாடா. மருமவன் கூப்பிடுறான் வாப்பா. என்னண்ணா? டேய் கார்த்தி, தக்காளி வாங்கணும். 1 கிலோ தக்காளி 64 ரூபாயாம். ஓம் பங்கு 32 ரூபா குடு. ஏங்க என்னங்க இதெல்லாம் என்ன பண்றீங்க? நீ சும்மா ராதுர. அதான் எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சுல. என்னடா திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? உன்கிட்ட ஒரு 32 ரூபா கூட இல்லையா? அதெல்லாம் இருக்குண்ணே. 64 ரூபாய் நானே கொடுத்துட்றேண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உன்னோட 32 ரூபாய மட்டும் கொடுத்தா போதும். குடு. அண்ணா, என்னண்ணா ஆச்சு? ஏன்னா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ பேசுறது நடந்துக்கிறது உனக்கே சரியா இருக்கா? ஆ? நான் இப்ப என்னடா தப்பா கேட்டுட்டேன்? ஆ? 10 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பிங்க, அதுக்கப்புறம் பங்காளின்னு சொல்லுவாங்க. நாம நம்ம குடும்ப செலவை பங்கு போட்டுக்கிறதுனால நாம இப்ப உண்மையிலேயே பங்காளிங்க தான். அதனால பங்கு தான். எடு எடு, 32 ரூபா எடு. எடுறா. குடு. என்னடா அது 2 ரூபா சில்லறை இல்லையா? சில்லறை கொடு, 32 ரூபா போதும். 2 ரூபா கொடு. கணக்கு வேணும்ல. கொடு. சரியா, அதில் போயிட்டு வந்துடுறேன். இருந்தாலும் மருமவ இவ்ளோ கராரா இருக்க கூடாது. அடியே, இங்க எல்லாருக்கும் அவனை பத்தி தெரியும். நீ ஒண்ணு புதுசா ஆரம்பிக்காத. உன் திருவாய மூடு. ஏங்க விடுங்க, இதுக்காக நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. சரி வாங்க. அண்ணி அண்ணி பாய் அண்ணி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்புறாங்கற? உன் அண்ணன் இன்னும் தக்காளி வாங்கிட்டு வரல, நீ அதுக்குள்ள எப்படி கிளம்புவ டிஃபன் சாப்பிடாம? ஐயோ, அண்ணன் வர்றதுக்குள்ள நான் இப்பயே எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன். நீ எனக்கு டிஃபன் எல்லாம் ஏ ஒண்ணு ரோஹிணி, என்ன பேசுற நீ? உன் அண்ணனுக்கு பயந்துகிட்டு பட்னியா போறியா? அண்ணி, நான் காலேஜ்ல கேண்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு சமாளிச்சுக்கிறேன். நீ இன்னைக்கு மட்டும் நான் அண்ணன் கிட்ட மாட்டினேன். அதுக்கப்புறம் நான் அண்ணன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் வரேன். நீ இரு. கேண்டீன்ல சாப்பிடறதுக்கு பணம்? ஐயோ அண்ணி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். நீ பாய். சரி, ஓகே பாத்து போ. பாட்டி, காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். பாத்து போயிட்டு வரேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா.